கர்மா இருப்பதற்கான அறிகுறிகள். ஒரு மனிதன் கஷ்டப்படுவதற்கு காரணம் கர்ம வினைகள், அதாவது முன்பு செய்த பாவங்கள். கர்ம வினை நீங்கும் பொழுது துன்பமும் அவனை விட்டு நீங்கி விடுகின்றன. கர்மா என்பது நம்முடைய செயல் மற்றும் அதனால் ஏற்படும் விளைவுகளாகும். நேற்று செய்த செயல்களால் ஏற்படும் நன்மை தீமைகள் என்றும் வைத்து கொள்ளலாம். ஒருவர் செய்யும் செயல்களின் விளைவுகள் அந்த நபரையே திரும்ப வந்து சேரும் என்பது இயற்கையின் சட்டம். நம்முடைய வாழ்க்கையில் சில அறிகுறிகளை அடிப்படையாக வைத்து கர்மா இருப்பதை உறுதி செய்யலாம். முதலாவது, தீராத கவலைகள் இருக்கும். மீண்டும் மீண்டும் பிரச்சனைகள் வரலாம். நோய்கள், வெறுப்பு, பழிவாங்கும் உணர்வுகள் மற்றும் உறவுகளில் விரிசல்கள் ஏற்படலாம். முயற்சி செய்தாலும் போதிய முன்னேற்றமில்லாத நிலை, தொடர் தோல்விகள் இருக்கும். தனக்கு வந்த துன்பத்திற்கு அடுத்தவரை காரணம் சொல்லும் எண்ணம் இருக்கும். எவ்வளவு சம்பாதித்தாலும் பணம் கையில் தங்காமல் போவது, அடிக்கடி உடல்நல பாதிப்பு ஏற்படுதல், எதிர்மறையான எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். அடுத்து என்ன நடக்குமோ என்ற பயம் பதட்டத்திலே நாட்கள் நகர்வது போல் இருக்கும். துன்பத்தினால் ஒரு நாளை சமாளிப்பது கூட பெரிய போராட்டமாக இருக்கும். இவை அனைத்தும் உங்கள் வாழ்க்கையில் கர்ம வினைகள் இருப்பதற்கான அறிகுறிகள் ஆகும். இன்னும் வெறுப்பை சுமந்து கொண்டு பாவங்களை சேர்க்காமல் புண்ணியம் செய்து தர்ம காரியங்களினாலும் இரக்கத்தினாலும் கர்மாவை கரைய பண்ணுங்கள்.